ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், அதுவும் 2027 நீட் எழுதணும் அப்படின்றது தான் உங்களோட கனவாக இருந்தால், அடுத்த ஒரு வருஷம் இந்த ஜூன் மந்த் ஆரம்பித்து ஏப்ரல் வரைக்கும் மே ஃபர்ஸ்ட் வீக் சண்டேல நமக்கு டெஸ்ட் இருக்க போகுது இல்லையா? ஸோ இந்த டைம் பீரியடை நம்ம எப்படி பயன்படுத்தி எப்படி சரியாக படிக்கணும், ஒரு கம்ப்ளீட் தெளிவான பிளானை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். எனக்கு புரியுது, நீட்டை பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு இப்போ இந்த நேரத்தில் இருந்துகிட்ருக்கு. முதல்ல இந்த ரீநீட் எக்ஸாம் ஒழுங்காக நடக்குமா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீட் இருக்குமா இருக்காதா, பிரச்சனையெல்லாம் பார்த்தா இவ்வளோ பிரச்சனையெல்லாம் பார்த்தா பேன் பண்ணிடுவாங்க பழகுது. இதில் வேறு கம்ப்யூட்டர் பேஸ்டாக நடக்க போகுதுன்றாங்க. அப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டாக நடக்க போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி என் ப்ரிப்பரேஷன் ஏதாவது மாற்றணுமா, நிறைய கேள்வி மண்டக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கு இல்லையா? மொதல் விஷயம், நீட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து ஆன்சர் பண்ண போகிறீங்களே தவிர பேட்டர்னாக எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அதில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அண்ட் நீட் எக்ஸாம் பேன்லாம் ஆக போகிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்க ஒரு விஷயம் அப்படின்றதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கவே முடியாது. இதை பற்றி வேணால் அவங்க பேசலாம், நியூஸ் படலாம், நம்மளால கொஞ்சம் பரபரப்பாக்கி பார்க்கலாம், இவ்வளோதான். ஸோ நீட் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இருக்குன்றது ரியாலிட்டி. அப்போ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஒரு புத்திசாலித்தனம், இவ்வளோதான் விஷயம், சரியா? ஸோ இப்போ நீட் எக்ஸாமுக்கு ஒரு ப்ராப்பர் 1 இயர் ஸ்டடி பிளான் என்ன, ஓகே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இருக்கணும், சரியா? ஸோ இப்போ அந்த ப்ராப்பர் கிளாரிட்டி என்சிஆர்டி மட்டும்தான் முதல்ல நான் படிக்கணுமா? நான் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், என்னை வந்து என்சிஆர்டி படிங்க அப்படின்றாங்க. அப்போ நான் என்சிஆர்டி மட்டும்தான் படிக்கணுமா, ஸ்டேட் போர்டை படிக்கக்கூடாதா? ஸ்டேட் போர்டு படிக்கிறது வேஸ்ட்டா? அப்போ நீட்டுக்கு நான் எப்படி தான் ப்ரிப்பேர் ஆகிறது? எந்த ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் முதல்ல நம்ம மைண்டில் இருக்கிற கேள்வி நமக்கு இதுதான் இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, என்சிஆர்டி மட்டும்தான் படிக்கணுமா? நான் ஃப்ராங்காக ஆன்சர் சொல்கிறேன். இந்த ஆன்சரை உனக்கு யூடியூப்பில் என்ன தவிர வேறு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. வேண்டாம், நீ என்சிஆர்டி படிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் என்டிஏ அவங்களோட அஃபிஷியல் நீட் சிலபஸை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பிடிஎஃப்ல கூட எங்கேயுமே என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸை படிங்கன்னு அவங்க சொன்னதே இல்லை. உங்களுக்கு அவங்க எப்பயுமே சிலபஸில் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ், லிஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸை மட்டும்தான் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்கன்னா என்சிஆர்டியை விட ஸ்டேட் போர்டில் அது ரொம்பவே ஒத்துப்போகும். ஸோ ட்ரூத் இஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே என்சிஆர்டி மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் இல்லை. நீங்கள் ஸ்டேட் போர்டு புக்ஸை ப்ராப்பராக படித்தாலே போதும். யாருமே வந்துட்டு இதை சொல்ல மாட்டாங்க, பட் திஸ் இஸ் ட்ரூத். அப்போ ஏன் யாருமே ஸ்டேட் போர்டு புக்கை படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க? என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்டேட் போர்டு புக்கில் பிரச்சனை இல்லை, எக்ஸாமில் தான் பிரச்சனை. நம்மளோட எக்ஸாம்ஸ் எல்லாமே மெமரி பேஸ்டாக இருக்குது. அப்போ மெமரி பேஸ்டாக இருக்கிறதுனால நம்ம பெருசாக கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மனப்படம் பண்ணுறோம், அதை போய் எக்ஸாமில் ஒப்பிச்சு எழுதிட்டு வரோம், மார்க் எடுக்கிறோம், அவ்வளோதான்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி ஸ்டேட் போர்டு அப்படி இல்லை. இன்றைக்கி நமக்கு நிறைய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, புக் இன்சைட் கேட்குறாங்க. கான்செப்ட் புரிஞ்சாதான் உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்ற சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் நகர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எவ்வளோ சீக்கிரமாக வராங்களோ இல்லையோ, ஆனால் நீ சீக்கிரமாக தாவிடு. ஸ்கூலில் என்ன சொன்னாலும் சரி, நீட்டு தான் உன் கனவு, டாக்டர் ஆகிறது தான் உன் கனவு அப்படின்னா, அப்போ ஸ்டேட் போர்டு மார்க்குக்காக ஒன்றை நீயே போட்டு அழிச்சிக்காத. கான்செப்ட்ஸை புரிஞ்சு படி. ஸ்டேட் போர்டு புக்ஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம், தியரம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண கற்றுக்கோ. உனக்கு புக் பேக்கில் 1 மார்க் கொடுத்துருக்காங்களா, ஆன்சர் என்னன்னு மனப்பாடம் பண்ணாத, சால்வ் பண்ண கற்றுக்கோ. அதே கொஸ்டினை எடுத்து இதில் 1-2 வேல்யூவை மாற்றி கொடுன்னு சாட்ஜிபிடி கிட்ட கேளு, அது மாற்றி தரும். அதையும் உட்காந்து சால்வ் பண்ணு. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத சாட்ஜிபிடியில் செக் பண்ணி கரெக்டாக போட்டிருக்குமா தப்பாக போட்டிருக்குமான்னு பாரு. இப்படி நிறையா விஷயங்கள் உன் ஸ்டேட் போர்டு புக்கை பார்த்து உன் ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாலே நீட் எக்ஸாமில் உன்னால் சூப்பராக சாதிக்க முடியும், சரியா? அப்போ நீட்டில் நீங்கள் வின் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வேணும். முதல் விஷயம், யூ ஹாவ் டு பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் பேசிக்ஸ். அது மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் கான்செப்ட்ஸை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். எல்லாத்த விட முக்கியமாக ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உனக்கு அதை தவிர அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்றதுல தெளிவாரு. நீ எத்தனை வாட்டி வேணா தப்பா போடு, எத்தனை வாட்டி வேணா தோத்து போ, உனக்கு எத்தனை வாட்டி வேணா உன் ப்ரிப்பரேஷன் வேஸ்ட்னு தோணட்டும், திரும்ப எழுந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இரு. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் ஆல். இதில் ஒவ்வொரு விஷயமும் நீ எப்படி சாதிக்கணுன்றத நான் உனக்கு சொல்கிறேன். முதல் விஷயம் பேசிக்ஸ்.
ஏன்னா சார் நான் பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும்னா முதல்ல என்ன செய்யணும், ஸ்கூலில் எடுக்கிற லெக்சர்ஸை முதல்ல ப்ராப்பராக கவனிக்கணும். நீ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கு, ஆனால் டீச்சர் உனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களா, கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸில் ப்ரெசன்ட் மைண்டடாக கிளாஸை கவனி, டீச்சர்கிட்ட சந்தேகங்கள் கேளு. நான் அப்புறமா படிச்சுப்பேன், நான் அப்புறமா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி எழுதிப்பேன்னு பழைய மென்டாலிட்டியில் உட்காந்துக்கிட்டே இருக்காது. எந்த ஒரு விஷயமும் நீ மெமரைஸ் பண்ண தேவையில்லை, டைம் எடுக்கட்டும், எவ்வளோ வேணால் டைம் எடுக்கட்டும், ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி. அது மட்டும் இல்லாமல் நீயே சொந்தமாக நோட்ஸ் எழுத ஆரம்பி. எங்கே எனக்கு ஆன்சர்ஸ்லாம் பிடிஎஃபாக கிடைக்கும், எங்கே எந்த கைடு வாங்கலாம், இதெல்லாம் வந்து ஸ்டேட் போர்டில் மார்க் எடுக்கிறதுக்கு ஓகே, ஆனால் நீட்டுக்கு ஓகே இல்லை. நீ ஓன் கைப்பட ஷார்ட் நோட்ஸ் உனக்கு புரிஞ்சதை நீ எழுதி வைக்கணும், ஃபார்முலா ஷீட்ஸ் நீ எழுதணும், அங்கங்கே உன்னோட புக்ஸில் ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி எழுதி ஒட்டி வை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி கூட கேள்வி வரும், இப்படி எல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த இயர் எல்லாத்தையுமே எழுதி வை. அப்படி எழுதி வச்சாதான் உனக்கு பேசிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, கான்செப்ட்ஸை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது, அப்போ ஃபிசிக்ஸில் உனக்கு எல்லா ஃபார்முலாஸும் விரல் நுனியில் நல்லா ஞாபகம் இருக்கணும். ஃபிசிக்ஸில் நிறையா கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும், யூனிட்ஸ் இருக்கும், டைமென்ஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு நல்லா தெரியணும். அப்போ இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். அப்போது இதெல்லாம் தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். மேத்தமேட்டிக்ஸில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேரலோகிராம்லானா என்னன்னு தெரியணும், வெக்டார்லானா என்னன்னு தெரியணும், புரியுதா? ட்ரிக்னாமெட்ரி, நமக்கு பேசிக் ட்ரிக்னாமெட்ரி, பேசிக் அல்ஜிப்ரா, இது எல்லாமே நல்லா தெரியணும். இப்போ கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நல்லா சால்வ் பண்ணு, நீயே ப்ராக்டிஸ் பண்ணு, நியூமானிக்ஸ் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோ, எந்தெந்த ஈக்குவேஷனை நான் எப்படி சால்வ் பண்ணுன்றத தெரிஞ்சு வச்சுக்கோ. ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறையா ட்ரிக்ஸு நம்மளோட சேனல்லே நம்ம ஷாவணி மேம்லாம் நிறையா டீச் பண்ணுறாங்க, அதெல்லாம் உட்காந்து பாரு. பயாலஜி லைன் பை லைன் என்சிஆர்டி புக்கை நல்லா படி, நிறையா கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணு. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்கை படிக்கிறது நல்லது தான் சார். நான் ஸ்டேட் போர்டு புக்கை அப்போ அதுக்கு படிக்க தேவையில்லையா? ஸ்டேட் போர்டு புக்கை படி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய ஸ்டேட் போர்டு புக்ஸில் என்சிஆர்டியில் இருக்கிற எல்லாமே இருக்குது, அண்ட் அதை விட எக்ஸ்ட்ராவும் இருக்குது. ஸோ ஸ்டேட் போர்டை நீ ஒழுங்காக படித்தா நீ அண்டர் ப்ரிப்பேர் ஆக மாட்டேன், ஓவர் ப்ரிப்பேர் ஆகிடுவேன். நீட்டை விட இன்னும் டஃப்பான எக்ஸாமுக்கே நீ ரெடியாக இருப்பேன். முதல்ல இதை புரிஞ்சுக்கோ. அகைன் நான் சொல்கிறேன், இதெல்லாம் உன்கிட்ட யாருமே என்றைக்குமே வந்து சொல்ல போகிறதில்ல, என்ன தவிர. ஏன்னா சொல்கிறதுக்கு யாருக்கும் இங்கே தைரியம் கிடையாது, எனக்கு இருக்கு. சரியா? இப்போ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுக்கு வரும். நீ ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின்ஸ்ல இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணு. இது ஜூன் மந்த் தானே, இந்த ஜூன் மந்த்து உன் டார்கெட் என்னவா இருக்கணும்னா, ஒரு நாளைக்கு நான் எப்படியாவது ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். ஃபிசிக்ஸில் ஒரு 5 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் ஒரு 5 கொஸ்டின், பயாலஜியில் ஒரு 10 கொஸ்டின், இப்படி ஆரம்பி. ஆனால் என்னானாலும் இதை டெய்லி 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 பண்ணிகிட்டே இருக்கணும். இதை ஒரு மாதத்துக்கு அப்புறம் 30 கொஸ்டினாக இன்க்ரீஸ் பண்ணு, 2 மாதத்துக்கு அப்புறம் 50 கொஸ்டினாக இன்க்ரீஸ் பண்ணு. எத்தனை மாதம் ஆனாலும் 20லே உட்காந்துருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 20 சால்வ் பண்ண ஆரம்பிப்போம், அப்புறம் அதை 30 மாற்றுவோம், அதுக்கப்புறம் அதை 50 மாற்றுவோம். எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வெற்றி தேடி வரும். சரியா? நான் இதை வந்து லிட்ரலாகவும் சொல்கிறேன், ஏன்னா எங்களோட வெற்றி பேட்சை பற்றி பேச போகிறேன், அதனால். ஓகே, ஸோ த மந்த்ரா ஷுட் பி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். சரியா? அப்போ அந்த ப்ராக்டிஸ் நீ பண்ணிகிட்டே இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின் நீ கேரண்டியாக சால்வ் பண்ணணும், ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா நீயே யோசிச்சு பாரு. ஒரு நாள் நம்ம சால்வ் பண்ணுவோம், இன்னொரு நாள் வேணான்னு விட்டுருவோம். ஆனால் ஒருத்தர் பின்னாடி இருந்து துரத்துட்டே இருந்தா, கொய்யால நீ சால்வ் பண்ணி தாண்டா ஆகணும், நான் விடமாட்டேன் டார்ச்சர் பண்ணா, அப்போ நம்ம அதை பண்ணுவோம் இல்லையா? அப்போ அப்படி பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு பர்சனல் டீச்சரோட அட்டென்ஷன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீச்சர் அட்டென்ஷனை எடுத்துக்கோ. ஒரு ப்ராப்பர் கோச்சிங் கிளாஸில் போய் சேரு. சரியா? ஏன்னா ஒரு டீச்சரோட கைடன்ஸ் இருந்தால் தான் நீ எங்கே தப்பு பண்ணுற, உன் வீக்னஸ் என்னன்றதை யாராவது கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். இப்போ நீ ஜாயின் பண்ணுற கோச்சிங் கிளாஸ் கண்டிப்பாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் போய் உன்னை எங்கேயாவது லட்சமாக ஃபீஸ் கட்டி சேருன்னுலாம் சொல்லலை. எங்கே காசு கம்மியாக இருக்குது, எந்த கோச்சிங் சென்டர் நல்லா இருக்குது, நானுமே உனக்கு அதெல்லாம் சொல்கிறேன். யாரை சொல்கிறேன்? எங்களை தான் சொல்லுவேன். சரியா? ஆன்லைனில் ஆஃப்லைனில் ரெண்டுத்துலையுமே வி ஆர் ப்ரொவைடிங் கோச்சிங் கிளாஸஸ். வேதாந்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு கோச்சிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். வெறும் ஒரு 4000 பட்ஜெட்டில் குவாலிட்டியான கோச்சிங் கிளாஸஸ் ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் கவனிக்க ரெடி அப்படின்னா நாங்கள் எடுத்து தரோம். இதிலே எனக்கு அந்த பர்சனல் அட்டென்ஷன் வேணும், டெய்லி எனக்கு கொஸ்டின் சால்வ் பண்ண வைக்கணும், எனக்கு ஸ்டடி பிளான்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இன்ஃபினிட்டி ப்ளஸ்லேயும் நம்ம கிட்ட பேட்சஸ் இருக்குது. உனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய சோர்சஸ் வேணுமா, ஆப்ஸ் இருக்குது, அதை வச்சு நீ நிறைய கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ ஒரு ஜென்ரல் பிளான் என்ன, நீ ஒரு 11th அதாவது நீ ஒரு ரிப்பீட்டர் அப்படின்னு வச்சுக்கோ. சார் நான் வந்து நீ 2027 எழுத போகிறேன், ஆனால் நான் ஒரு ரிப்பீட்டர், ஒரு வருஷம் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறேன். அப்போ உன் டார்கெட் என்னவா இருக்கணும்னா, ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ளே நீ 11th சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பாரு. செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு டார்கெட் எல்லாமே ஃபுல்லாக 11th தான் இருக்கணும், 12th பக்கம் நீ வரவே தேவையில்லை.
அக்டோபர்ல இருந்து ஜான்வரி நீ என்ன செய்யலாம் அப்படின்னா 12th சாப்டர்ஸ் எல்லாத்தையும் படிக்கலாம். அப்புறம் பிப்ரவரியில இருந்து ஏப்ரல் ஃபுல்லா டெஸ்ட்னு எவ்வளோ டெஸ்ட் எழுத முடியுமோ எழுது, தப்பு பண்ணு, கத்துக்கோ, எழுது, தப்பு பண்ணு, கத்துக்கோ, ரிப்பீட், இப்படியே போயிட்டே இருக்கணும். சார் நான் ஒரு ஃப்ரெஷர், இப்போ கரண்டா 12th படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் சார். நான் என்ன பண்றது? ஏன்னா நான் 12th பார்க்கணும், நீட்டும் பார்க்கணும். அப்போ 12th பசங்க இந்த ஜூன் மாசத்துல இருந்து ஜனவரி மாசம் வரைக்குமே 12th சாப்டர்ஸ் ஆஃப் நீட்டை மட்டுமே படி. உனக்கு ஸ்கூல்ல ஒவ்வொரு சாப்டரும் கவர் பண்ண பேரலா நீ எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சாப்டர்ல இருந்து நீட்ல எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த சாப்டர்ல இருந்து ஜேஇல எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸும் நீட்ல ஒரு சில டைம் வருது. அப்போ அதெல்லாம் பாரு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கூடவே டெஸ்ட் எழுது. இந்த வருஷம் ஃபுல்லாக உனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்குதோ, கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டே இரு, டெஸ்ட் எழுதிட்டே இரு. பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் உனக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சு இந்த ஏப்ரல் ஒரு மாதம் உனக்கு வர வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கோர்ஸ் போகிற மாதிரி ஒரு லீவ் கிடைக்கும். அப்போ நீ 11th சாப்டர்ஸை படி. அப்போ 11th சாப்டர்ஸ்லேருந்து டெஸ்ட் எழுதிப்பார். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், 12th பசங்க நீ உன் 12th ப்ரிப்பரேஷன் கெடாமல் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சேன்னா நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 12th படிக்கும்போது 12th சிலபஸ் ஆஃப் நீட்டை மட்டும் கவர் பண்ணு. அப்புறமா கிராஷ் கோர்ஸ் அப்போ பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் நீ 11th சாப்டர்ஸ் எடுத்து படிக்கலாம். இதுதான் என்னுடைய டெசிஷன். இதை நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னா உனக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். சரியா? இது வரைக்கும் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகே, அதே மாதிரி இது வரைக்கும் இந்த வீடியோவை யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அப்படின்னா லைக் பண்ணிவிடு. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். யாராவது இன்னும் நம்மளோட வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணல அப்படின்னா வெற்றி பேட்சில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணலாம். வெற்றி பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வெற்றி பேட்ச்க்கான ஜாயினிங் லிங்க் இருக்குது. ஓகே, ஸோ ரிப்பீட்டர் யாரெல்லாம் வந்து நீட்டு ரிப்பீட் பண்ண போகிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே அழகாக படிக்கலாம். நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஆஃப்லைன் சென்டரில் ஏற்கனவே சேர்ந்துட்டீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் இதோட ரெக்கார்டட் வீடியோஸை பார்க்கலாம். இதில் நாங்கள் நிறைய கொஸ்டின் சால்விங் ஃபீச்சர்ஸ்லாம் தரோம். அதை வச்சு நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதிலே உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் தேவைப்படுதுன்னா நாங்கள் இதில் இன்ஃபினிட்டி ப்ளஸ் பேட்சும் வச்சுருக்கோம். 3,499க்கு உங்களுக்கு இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூரா கிளாஸஸ் எல்லாமே கிடச்சிரும், புக்ஸ் வராது. சரி, எனக்கு கையில் புக்ஸோட கிடச்சா நல்லாயிருக்கும், கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா எனக்கு கொஸ்டினுக்கு ஒரு சோர்ஸ் வேணும்ல, அதுக்கான புக்ஸும் கொடுத்துட்றீங்களான்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளுடைய வேதாந்தோடைய தத்வா புக்ஸும் உங்களுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 புக்கு வரும். ஸோ 30 புக்ஸு சேர்த்து 7,499 புக்ஸோட இன்ஃபினிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்ஃபினிட்டி ப்ளஸ்ன்றது உங்களுக்கு நான் பர்சனல் மென்டார் சொன்னேன் இல்லையா, உங்களை எக்ஸ்ட்ராவாக இருந்து உங்களை புஷ் பண்ணி நீ கிளாஸ் அட்டன் பண்ணலன்னா ஏன் அட்டன் பண்ணலன்னு கால் பண்ணி கேட்பாங்க. உனக்கு வாரம் ஸ்டடி ஷெடியூல்லாம் போட்டு தருவாங்க. சரியா? அந்த மாதிரி உனக்கு ஒரு பர்சனல் மென்டரோட உனக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பேட்சில் சேரலாம். சரி, எனக்கு இப்போ இந்த பேட்சை பற்றியெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே, அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு ஃபார்மும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீ அதை ஃபில் பண்ணிவிட்டு நீ என்ன செய்யலாம் அப்படின்னா வெயிட் பண்ண, வேதாந்திலேருந்து உனக்கு கால் பண்ணி இந்த கோர்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரியா? நான் சொன்ன விஷயங்களை ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அழகாக கஷ்டப்பட்டு படி. கண்டிப்பாக உன்னால் ஒரு நல்ல மருத்துவராக வர முடியும், உன்னால் ஜெயிச்சு காட்ட முடியும். சரியா? ஆல் தி பெஸ்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அண்ட் குட் பை.